Hello friends, welcome back to channel. இது உங்கள் ஜே ஆர் யூ. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அதில் ஒரு டாப் 10 செலக்ட் பண்ணி அந்த படங்கள் எவ்வளோ வசூல் வந்துச்சு, எந்தெந்த ஆக்டர்ஸ் படம் எப்படி ஓடிச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது எதுவுமே நானாக சொல்கிறது இல்லை, ரிப்போர்ட்ஸ்லேருந்து நானாக இது கொஞ்சம் சேர்த்து வச்சு அதை வச்சு நான் இந்த வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ யாரும் எந்தவித ஹேட்டும் என் மேலே நீங்கள் வந்து தெளிச்சிட வேண்டாம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷத்தோட முதல் படமாக ரிலீஸ் ஆனது நம்ம தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் படம் தான். ஆமாங்க. ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 55 கோடி. படத்துடைய வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 78.2 கோடி வந்து அடிச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு வைட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 37.4 கோடி. ஸோ ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே இவங்க வந்து 35 கோடி கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டில் வந்த படம் இந்த படம் தான். இந்த படத்துக்கு கூடயே சேர்ந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆமாங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய அயலான் படம். ஸோ அயலான் படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 70 crores, அதாவது 70 கோடி. இதோடைய வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 81.4 கோடி அடிச்சிருக்கு. வேர்ல்டு வைட் ஷேர்லேயே 41.1 கோடி வந்திருக்கு. தென் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே 45 கோடி வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படங்கள் வந்து ஜனவரி மந்தில் சூப்பராக செம்மையாக ஒரே நல்ல ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்ஷி அவர்களுடைய டைரக்ஷனில் பட் ஆக்டர்ஸ் நடித்த அரண்மனை 4 பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவுட் ஆஃப் சிலபஸில் சூப்பராக நடுவில் வந்து 100 கோடி மேலே வசூல் வந்த படம்னே சொல்லலாம். ஸோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி. பட் ஆனால் வேர்ல்டு வைட் கிராஸ்லேயே 100 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கு. வேர்ல்டு வைட் ஷேரில் 49.8 கோடி எடுத்திருக்காங்க. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே 20 கோடி அவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க. ஸோ அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா படம் தான். ஆமாங்க, மகாராஜா படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி. ஆனால் படத்துடைய வேர்ல்டு வைட் கிராஸ் 170 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு. ஏன் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், படம் இன்னும் நம்ம சைனாவில் ஜப்பான்ஸில் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேர்ல்டு வைட் ஷேர்லேயே ஆல்ரெடி 50 கோடி வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸ்லேயே இவங்க வந்து 20 கோடிக்கு மேலே எடுத்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். படம் இன்னும் ஓடிட்டு தாங்க இருக்குது. ஸோ அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்களுடைய படமான இந்தியன் 2 படம் தாங்க. ஆமாங்க, இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 250 கோடி. வேர்ல்டு வைட் கிராஸாக 180 கோடி அடிச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு வைட் ஷேரில் 72 கோடி எடுத்திருக்காங்க. ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து பிஸ்னஸில் 170 கோடி வந்து அவங்களுக்கு ப்ரீ ரிலீஸ்லேயே வந்திருக்கு. படம் வந்து நினச்ச அளவுக்கு போலைனாலுமே வசூல்லையும் அங்கே இங்கே கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தாலும் 3 வந்து நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு ஆல்ரெடி கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆச்சு. அதே வருஷம் இந்த வருஷத்துலேயே ராயனும் ரிலீஸ் ஆச்சு. ராயனோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 70 கோடி. வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 156 கோடி எடுத்ததுங்க. வேர்ல்டு வைட் ஷேரில் 73 கோடியும் ப்ரீ ரிலீஸ்லேயே அவங்க வந்து 45 கோடி கிட்ட எடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி கோட் படத்தை பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கோட் படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 350 கோடி. வேர்ல்டு வைட் கிராஸில் 460 கோடி எடுத்தாங்க. வேர்ல்டு வைட் ஷேரில் 223 கோடி. அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸ்லேயே இவங்க வந்து 185 கோடி வந்து ப்ரீ ரிலீஸில் வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். சூப்பரான ஒரு ஹிட்டான இந்த படம் வந்து செம்மையாக அவங்க வசூலுக்கு வந்து அளித்தந்துச்சுன்னு அப்படியே சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படமான வேட்டையன் படம் தாங்க. ஆமாங்க, வேட்டையன் படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி. வேர்ல்டு வைடு கிராஸில் 255 கோடி எடுத்தாங்க. வேர்ல்டு வைட் ஷேர்லையும் 124 கோடி அவங்களுக்கு ஷேர் வந்திருக்கு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் 160 கோடி. அதுக்கு முன்னாடி படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே சூப்பராக அவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் தான். நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே கண்டினியூவாக இன்னொரு படமும் அமரன் அப்படின்ற படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். சூப்பராக செம்மையாக ஹிட்டான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி. படத்துடைய கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 330 கோடி. படத்துடைய ஷேர் வந்து 162 கோடி. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லேயே அவங்க வந்து 65 கோடி எடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய கங்குவா படம். ஆமாங்க, கங்குவா வந்து பார்த்திங்கன்னா 300 கோடி செலவில் எடுத்தாங்க. பட் ஆனால் 105 கோடி தான் அவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைட் கிராஸ் வந்துச்சு. ஸோ படத்துடைய ஷேரும் பார்த்திங்கன்னா 48 கோடி. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் 180 கோடி எடுத்தாங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்டில் எடுத்த படம். பட் ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு வசூல் வராது, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் தந்துச்சு. பட் ஆனால் கங்குவா 2 வந்து எதிர்பார்த்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழுவிலேருந்து. ஸோ படம் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த 10 படங்கள் நம்ம பார்த்த முடியும். அந்த 10 படங்களில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த 10 படங்களும் வசூலில் வந்தாலுமே இந்த 10 படத்தில் வந்து வெறும் 2 படங்கள் தான் IMDb ரேட்டிங்கில் டாப் 10 இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஏகப்பட்டது வந்து IMDbல டாப் 10 பிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த படங்கள் ஆனால் வசூல் வராதது ஒரு ஏமாற்றம் கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறமாவது பெரிய நடிகர்கள் அப்படின்னு இல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதை இப்படி இருக்குப்பா, இந்த நடிகர் நடித்தாலும் இந்த படங்கள் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த படத்துக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். நீ என்னடா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம், அதுக்குன்னு இல்லைங்க. எல்லா படத்துடைய டேரக்டர்ஸுமே கஷ்டப்பட்டு ரொம்ப இதாகி அவங்க அந்த ஸ்டோரி ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் பார்த்து சூப்பராக ரெடி பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக இந்த ஆக்டர் படத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இந்த டேரக்டர் படத்தெல்லாம் பார்க்கணுமா அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ படத்தை அதாவது ஆக்டர்ஸ் வச்சு மட்டும் பார்க்காம கதையை வச்சும் பார்த்து படத்தை ஹிட் ஆகுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.